எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சை வேலை செய்யுதுன்னு நமக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு நாம கவனிப்பின் அறிவியலுக்கு உள்ள போக போறோம். அதாவது ஒரு லேப்ல பயன்படுத்துற கராரான விஞ்ஞான முறைக்கும் மனுஷங்களோட சிக்கலான உலகத்தை கையாள்ற நர்சிங் ஆராய்ச்சிக்கும் என்ன முக்கியமான வித்தியாசங்கள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மருந்து வேலை செய்யுது, இல்ல ஒரு புது சிகிச்சை முறை நோயாளிக்கு நல்லது பண்ணுதுன்னு நாம எப்படி அவ்வளோ உறுதியா சொல்றோம்? அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? இந்த கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரமே விஞ்ஞான முறைதாங்க. பல நூற்றாண்டுகளா இதுதான் உண்மை, எது வெறும் யூகம்னு பிரிச்சு பார்க்கவோ நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கவோ நமக்கு உதவி செஞ்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா விஞ்ஞான முறைங்கிறது ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திட்டவட்டமான வழி. இதுல முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, அது முறையானது, அதாவது ஒரு பிளானை ஃபாலோ பண்ணும். புறநிலையானது, அதாவது தனிப்பட்ட வெறுப்புக்கு இங்க இடமே இல்ல. அப்புறம் கடுமையான கட்டுப்பாடு கொண்டது, அதாவது முடிவுகளே பாதிக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் நீக்கிடுவாங்க. இந்த ப்ராசஸ ஒரு நேர்கோட்ல போற பயணம் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல ஒரு யூக்கத்தோட, அதாவது ஒரு கருதுகோளோட ஆரம்பிக்கிறீங்க. அதை டெஸ்ட் பண்ண ஒரு சோதனையை டிசைன் பண்ணி டேட்டாவை சேகரிச்சு அனலைஸ் பண்றீங்க. கடைசியா உங்க ஆரம்ப யூகம் சரியா தப்பான்னு முடிவு பண்றீங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு லேப்ல சூப்பரா வேலை செய்யும். ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்றது வெறும் சோதனை குழாய்கள் இல்ல. அதுக்கு பதிலா உணர்ச்சிகள், எண்ணங்கள், கணிக்க முடியாத நடத்தைகள்னு இருக்கிற மனுஷங்களை பத்தினா அப்போ என்ன ஆகும்? அப்போதான் அசல் சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற கோட் பிரச்சனையோட ஆணிவேரையே தொடுது. பாருங்க, மனுஷங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம உணர்வுகள், நம்ம நம்பிக்கைகள், நம்ம வாழ்க்கை சூழல்னு எல்லாமே ரிசல்ட்டை பாதிக்கலாம். ஒரு லேப்ல கட்டுப்படுத்துற மாதிரி நிஜ வாழ்க்கையில எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது சாத்தியமே இல்ல, இல்லையா? இந்த மாதிரி சிக்கலான மனுஷங்களோட உலகத்துக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டதுதான் நர்சிங் ஆராய்ச்சி. ஆமா, இதுவும் ஒரு விஞ்ஞான விசாரணை தான். ஆனா இது மனுஷங்களோட நிஜ வாழ்க்கை சூழல்ல மனசுல வச்சு டிசைன் செய்யப்பட்டது. இதோட ஒரே நோக்கம் நர்சிங் துறைக்கு நம்பகமான நடைமுறைக்கு ஏத்த ஆதாரங்களை உருவாக்குறது தான். சரி, வாங்க இப்போ இந்த ரெண்டு மெத்தடையும் நேருக்கு நேரா வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் அதுங்களோட உண்மையான வித்தியாசம் என்ன, அதோட தனித்துவமான பலம் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த டேபிள பாருங்க. முக்கியமான வித்தியாசங்கள் பளிச்சுன்னு தெரியுது. விஞ்ஞான முறையோட நோக்கம் ஒரு தியரியை டெஸ்ட் பண்றதுன்னா, நர்சிங் ஆராய்ச்சியோட நோக்கம் நேரடியா நோயாளியோட நிலையை மேம்படுத்துறது. அது லேப்ல இருக்கிற சாம்பிள்ஸை படிக்கும், இது நிஜ உலகத்துல இருக்கிற மனுஷங்களை படிக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, விஞ்ஞான முறை எல்லாத்தையும் கட்டுப்படுத்த நினைக்கும். ஆனா நர்சிங் ஆராய்ச்சி மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டுப்படுத்தாம அதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு பார்க்கும். இது ஒரு சின்ன வித்தியாசம் மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இந்த டயக்ராம் அந்த வித்தியாசத்தை சூப்பரா காட்டுது. விஞ்ஞான முறை ஒரு நேர்கோட்டு பாதை மாதிரி போனா, நர்சிங் ஆராய்ச்சி ஒரு தொடர்ச்சியான வட்டம் மாதிரி. இங்க கிடைக்கிற ஒவ்வொரு பதிலும் அடுத்த கேள்விக்கு வழிவகுக்கும். இது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை கிடையாது. இது தொடர்ந்து கத்துக்கிட்டு மெருகேத்திக்கிட்டே போற ஒரு பயணம். நிஜ உலக சுகாதார பராமரிப்புக்கு இதுதான் தேவை. சரி, தியரி எல்லாம் போதும். வாங்க நிஜத்துல இந்த ரீசர்ச் எப்படி பேஷண்ட்ஸ் வாழ்க்கையை மாத்துதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த சிஓபிடி பேஷண்ட்ஸ் பத்தின ஸ்டடியை எடுத்துக்குவோம். இது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. இது நிஜ மனுஷங்களோட கதை. ஆராய்ச்சியாளர்கள் நோய் மிதமா இருக்கிறவங்களுக்கும் தீவிரமா இருக்கிறவங்களுக்கும் நடுவுல உடல்நல பண்புகள், மருந்து பயன்பாடு, இதையெல்லாம் ஒப்பிட்டு அந்த நோயை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அந்த டேபிள்ல இருந்து ஒரு சின்ன நம்பரை மட்டும் கவனிங்க. பி குறைஞ்சு 0.001. இது ஆக்சிஜன் அளவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு மதிப்பு. ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு குரூப் பேஷண்ட்ஸ்க்கும் நடுவுல கண்டுபிடிச்ச அந்த வித்தியாசம் எதேச்சியா நடந்ததில்ல. அது ஒரு உண்மையான ரொம்ப முக்கியமான வித்தியாசம். இது என்ன காட்டுதுன்னா, நர்சிங் ஆராய்ச்சி மனுஷங்களோட சிக்கல்களை கையாண்டாலும் அதோட முடிவுகள் அறிவியல் ரீதியா ரொம்ப உறுதியானது. இதோட தாக்கம் வெறும் சிஓபிடியோட நிக்கல. இளம் வயதினருக்கு ஏற்படுற மூளைதிர்ச்சி அறிகுறிகளை சமாளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல செலவு குறைவான குடும்ப கட்டுப்பாட்டு சேவைகளை உருவாக்குறதா இருக்கட்டும், நர்சிங் ஆராய்ச்சி சுகாதார பராமரிப்போட ஒவ்வொரு மூளையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குது. அப்போ இதோட கடைசி நோக்கம் என்ன? இது வெறும் டேட்டா, நம்பர்ஸ் பத்தினது மட்டும் இல்ல. இது நோயாளிகளை கவனிச்சுக்கிறதோட மையத்துல இருக்கிற அறிவியலை பத்தினது. நர்சிங் ரிசர்ச் 4 முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ணுது. 1, என்ன நடக்குது, அதாவது விவரிக்கிறது. 2, அது ஏன் நடக்குது, அதாவது விளக்கிறது. 3, அடுத்து என்ன நடக்கலாம், அதாவது கணிக்கிறது. கடைசியா 4, நாம எப்படி இன்னும் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரலாம், அதாவது கட்டுப்படுத்துறது. இது ஒரு முழுமையான 360 டிகிரி பார்வை.
அப்போ கடைசியா நாம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நர்சிங் ஆராய்ச்சிங்கிறது வெறும் புத்தக படிப்பு இல்ல. இது செவியல்களோட கைகள்ல அறிவியலோட வலிமையை கொடுக்குது. இதனால அவங்க வெறும் பாரம்பரியத்தை நம்பி சிகிச்சை கொடுக்காம உறுதியான ஆதாரங்களை வச்சு சிகிச்சை கொடுக்கறாங்க. இதோட விளைவு நோயாளிகளுக்கு சிறந்த பாதுகாப்பான பராமரிப்பு கிடைக்குது, நம்ம சுகாதார அமைப்பும் வலுவாகுது. ஆக விஞ்ஞான முறையோட அந்த கண்டிப்பும் நர்சிங் ஆராய்ச்சியில இருக்கிற மனிதாபிமானமும் ஒன்னா சேரும்போது தான் சுகாதாரத்துறையில உண்மையான முன்னேற்றம் நடக்குது. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நோயாளிகளோட வாழ்க்கையை இன்னும் மேம்படுத்த இந்த கவனிப்பின் அறிவியல் அடுத்து என்ன அற்புதத்தை கண்டுபிடிக்க போகுது?